வாங்க இன்னைக்கு ஒரு கதைக்குள்ள போகலாமா? வாழ்க்கையில யாரையுமே தீர்ப்பளிக்காதீர்கள். ஏன் ஏன் தீர்ப்பு அளிக்கக்கூடாது? ஏன்னா அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் எது நடந்தாலும் அவங்கள புரிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். இந்த கதை நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ராஜா காட்டுக்குள்ள வேட்டையாட போயிட்டு இருந்தாராம். வேட்டையாட போகும்போது ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த வேலைக்காரன் தெரியாம வெட்டிடுவானா ராஜா விரல. இந்த சுண்டு விரல் வெட்டினதுல ராஜாவுக்கு கோபம், பயங்கர கோபம் அந்த வேலைக்காரன் மேல. வேலைக்காரனை தூக்கி ஜெயிலில் போட்டுடணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போட்டாராம். போட்டுட்டு இந்த ராஜா காட்டுக்குள்ள போயிட்டே இருந்தாராம். அங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள்கள் எல்லாமே, காட்டுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ராஜாங்கிறத பார்க்காமலே இழுத்து கொண்டு போய் வச்சு பலி கொடுக்குற ஆரம்பிச்சிட்டாங்களாம். பலி கொடுக்க ஆரம்பிக்கும் போது திடீர்னு அவங்க இந்த விரலை பார்த்தோன்னே விரல் வெட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பலி கொடுக்கலையாம். பலி கொடுக்காமக்கலாம இந்த ராஜாவை விட்டுட்டாங்களாம். விட்டுட்டோனையுமே இந்த ராஜாக்கு அப்பதான் மண்டையில யோசித்திருக்காரு, நம்ம அங்க தப்பான தீர்ப்பை கொடுத்துட்டோம், அந்த வேலைக்காரனை நம்ம ஜெயிலில் போடக்கூடாது அப்படின்னு போய் அந்த வேலைக்காரனை ஜெயிலில் விட்டு வெளியில வர வச்சு, ரொம்ப நன்றி, உன்னால ஏன் உயிர் தப்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாராம். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்பயுமே நியாயமா அடுத்தவங்களை சந்தேகிக்கக்கூடாது, அடுத்தவங்களை தீர்ப்பளிக்க கூடாது. தீர்ப்பளிக்காம நல்லபடியா வாழணும். வாழலாமா?